ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். நிறைஞ்ச பௌர்ணமி. பௌர்ணமியோட டைமிங் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதாவது பௌர்ணமி டைமிங்கிறது இன்றைக்கி காலையில் விடிய காத்தால 3:55க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. 3:55க்கு ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி ஃபுல்லாக முழுசாக பௌர்ணமி இருக்குது. நாளைக்கு காலையில் 6:55 வரை உங்களுக்கு பௌர்ணமி கண்டினியூ ஆகுது. நாளைக்கு காலையிலோட தான் முடியுது. அதனால் நீங்கள் பௌர்ணமி வழிபாடு பண்ணுறவங்க எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த டைமிங்கில் நீங்கள் செய்கிறது நல்ல ஒரு ஃபேவரான ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொதுவாக பௌர்ணமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நார்மலாக பௌர்ணமி வரும். அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமி, சோமவார பௌர்ணமி இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நமக்கு சோமவார பௌர்ணமி கிடச்சிருக்கு. திங்கட்கிழமை பௌர்ணமி வர்றது ரொம்ப 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 விசேஷம். அதாவது பல பௌர்ணமி பூஜைகள் செஞ்சதுக்கு ஒரு நிகரான பலன் இந்த சோமவார பௌர்ணமியில் கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிற ஒரு விஷயம் ரொம்ப விசேஷமானது. இதை மாதத்தில் ஒரு வாட்டி செஞ்சுட்டு வரவங்களுக்கு கஷ்டங்கிறதே ஒரு துளி கூட இல்லாமல் போயிடுமா. நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு வறுமையான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இல்லை பல வகையான விஷயங்கள் செஞ்சு தோல்வி அடைஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே இல்லைன்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள், பல வகையில் வெற்றி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ரூல்ஸுமே இது செய்கிறதுக்கு கிடையாது. நீங்கள் என்ன சாப்பிட்ருந்தாலும் பண்ணலாம், எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் பண்ணலாம். கட்டுப்பாடுகளே இல்லாத ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடை இதை கொடுத்துருக்காங்க. இதை பௌர்ணமியில் செய்கிறது இன்னும் விசேஷம். அதனால தான் இன்றைக்கே செய்யுங்க. இன்றைக்கி நாள் மற்ற நாட்களை விட கூடுதல் பவர் அப்படிங்கிறனால தான் முக்கியமான நாட்கள் அமாவாசை, பௌர்ணமி இப்படி சிறப்பான நாட்கள்லாம் வரும்போது உங்களால் உங்களோட முயற்சிகளை ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. அது மோஸ்ட்லி அப்படியே நடந்துடும். சில பேர்த்துக்கெலாம் அப்பப்போ டான்னு நடந்துடும். அதுவும் இந்த முறைகளெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. 24 மணி நேரத்தில் விடை கொடுத்துரும். சிலருக்குலாம் அந்த ஒரு பௌர்ணமி தான், அடுத்த பௌர்ணமிக்கு வேறு ஏதாவது புதிய விஷயத்துக்கு தான் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு தடவையிலே டக்கு 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 டக்குன்னு எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சிடக்கூடிய பவர் இதுக்கு இருக்குது. இந்த வழிபாட்டுக்கு நீங்கள் ஒரே நேரத்தில் ஒரு 4-5 விஷயங்கள் எல்லாம் கூட வேண்டுதலாக வைக்கலாம். இது கேட்பீங்க, அதனால் நான் சொல்லிடுறேன். ஒரு விஷயம் மட்டும் இல்லை, 4-5 விஷயங்கள். ஒரு வேலை கிடைக்கணும், இல்லை ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும், இப்படி 4-5 விஷயங்கள் எல்லாம் கூட ஒரே டைமில் நீங்கள் வைக்கலாம். வச்சு வேண்டும் போது அதெல்லாம் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்ன டவுட் வரும்னா, இப்போ நம்ம செய்ய போகிற விஷயத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது. இந்த பௌர்ணமி மட்டும் இல்லைங்க. சப்போஸ் இந்த பௌர்ணமி நீங்கள் விட்டுட்டீங்க, அடுத்த பௌர்ணமி தான் நான் செய்ய போகிறேன்னு நீங்கள் நினச்சாலும் கூட கரெக்டாக ஈவினிங் டைம் செய்கிறது நல்லது. மாலை நேரம் நீங்கள் வானத்தில் நிலவு பார்ப்பீங்க இல்லையா? ஃபுல் மூன் எப்போவுமே பார்த்து கும்புறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அந்த வகையில் சாயங்காலமாக உங்களுக்கு நிலவு வானத்தில் வரும். ஈவினிங் ஒரு 6:30க்கு மேலெலாம் நல்லாவே நிலவு தெரியும். அந்த மாதிரி டைமில் 6:37 அந்த மாதிரி டைமில் நீங்கள் நிலவை பார்த்து இந்த விஷயத்தை அப்படியே செய்யும் போது அது அப்படியே பலிக்கும். ஏன்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஃபுல் தேஜஸோட, ஃபுல் பிரகாசமாக, ஃபுல் பவரோடு அந்த நிலவு இருக்கும். நிலவுங்கிறது அந்த சக்தி வாய்ந்த பிரபஞ்சம். நமக்கு அந்த டைமில் எல்லா அருளையும் ஒன்றா சேர்த்து கொண்டு நிற்கும். அப்போ அந்த டைமில் நீங்கள் அந்த நிலவு முன்னாடி மனசார உங்கள் பிரார்த்தனையை கடவுள்கிட்டே ஆகட்டும், இந்த பிரபஞ்சம் கிட்டே ஆகட்டும் வைக்கும் போது அது ஒரு மனசோட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் செய்கிற முறைங்கிறது நல்ல திடகார்த்தமாக, நல்ல மனசார, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு மனசோட நான் கேட்குற விஷயம் கண்டிப்பாக இந்த வாட்டி எனக்கு நடந்துரும் அப்படிங்கிற மனசோட நீங்கள் அதை செய்யணும். சரிங்களா? இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள், அந்த பொருட்களை வச்சு தான் இந்த வழிபாடு அப்படிங்கிறத நம்ம பண்ண போகிறோம். அந்த பொருட்கள் என்னென்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் ஒன்றா நான் சொல்கிறேன். கரெக்டாக நோட் பண்ணி வச்சு அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று முக்கியமாக இந்த வார்த்தை, இது 2 எழுத்து மந்திர வார்த்தை, ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். மம சக. இப்போது எதுக்காக இந்த மந்திர வார்த்தையும் கொடுத்துருக்கு அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற முறையை ப்ரொசீஜராக இதே மாதிரி பண்ணுங்கள். சப்போஸ் என்னால் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, நான் வெளியில் இருக்கேன், என்னால் வேறு வழியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த முறையை முறையாக செய்ய முடியாதவங்க இந்த வார்த்தையை மட்டுமாச்சு இன்றைக்கி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த வார்த்தையை 108 முறை எப்படியாவது சொல்லுங்கள். 1008 முறையெல்லாம் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் கேட்குற விஷயம் இம்மீடியட்டாக நடக்கும். அந்த ஸ்பாட்லேயே நடக்கும், அந்த நிமிஷத்துலேயே நடத்தி காட்டக்கூடிய பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தைக்கும் எந்த கட்டுப்பாடுகளுமே கிடையாது. சாதாரணமாக இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? அதாவது உங்களுக்கு உடனே நடக்கணும்னா உடனே சொல்லுங்கள். மிளகு எடுத்து வச்சுக்கோங்க. 5 மிளகு நமக்கு வேணும்.
கருப்பு எள்ளு, கருப்பு எள்ளு 5 எடுத்து வச்சுக்கோங்க. பச்சரிசி எண்ணி 5 பச்சரிசி எடுத்து வச்சுக்கோங்க. கிராம்பு 5 நமக்கு வேணும். கூடவே மஞ்சத்தூள் ஒரே 1 ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொருட்கள் எல்லாம் தான் நமக்கு தேவையானது. இப்போ நான் சொன்ன எண்ணிக்கையில் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு வெள்ளை துணியில் வச்சுக்கோங்க. வெள்ளை துணியில் வச்சு ஒரு சின்ன மூட்டையாட்டம் அதை கட்டி வச்சுக்கோங்க. அந்த மூட்டையை தான் நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு மொட்டை மாடியோ இல்லை பால்கனியோ எங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு நிலா தெரியுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. கிழக்கு பக்கம் வடக்கு பக்கம் அப்படிங்கிறது இல்லை. எங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு அந்த ஃபுல் மூன் டைரெக்டாக உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த மூட்டையை வந்து எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு கூடவே ஒரு கட்டி கற்பூரத்தை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சாம்பிராணி போடுறதுக்கு தூபக்கால்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லை, அந்த தூபக்கால் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த பொருளை நம்ம மூட்டை கட்டி வச்ச பொருளை அந்த நிலவு வெளிச்சத்தில் நம்ம எரிக்கணும். சரிங்களா? நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரோட தலையும் சுற்றணும். நல்லா 3 வாட்டி சுற்றிட்டு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் உங்களுக்கு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நீங்களே வந்து எடுத்துக்கோங்க. இப்படிலாம் செஞ்சுட்டு அந்த மூட்டையை கொண்டு போய் நிலவு வெளிச்சத்தில் நல்லா வேண்டிட்டு அதை நம்ம எரிக்கணும். இப்படி செய்கிறனால என்ன நடக்குதுன்னா, நம்மளை பிடிச்ச அந்த கஷ்டங்கள், தடைகள், திருஷ்டிகள் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தினால தடுத்து நிறுத்தியிருக்குன்னா அது அத்தனையுமே இந்த பொருள் உங்ககிட்டேருந்து எடுத்துரும். ஏன்னா இதில் வச்சுருக்க பொருள் ஒன்றொன்றுக்கும் ஒரு சக்தி இருக்குது. மஞ்சள் ஆரம்பித்து கிராம்பு, அந்த பெப்பர், இது எல்லாத்துக்குமே ஒரு சக்தி இருக்குது. அதனால தான் இந்த பொருட்களை வச்சு இதை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம அந்த மூட்டையாட்டை கட்டி இப்படி கொண்டு போய் அந்த நிலவுக்கு முன்னாடி நீங்கள் வச்சு நின்றுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிலா முன்னாடி நின்றுட்டீங்க. நான் சொல்கிற விஷயத்தை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ நிலா முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. உங்களோட எல்லா கஷ்டங்களையும் அந்த மூட்டையை எடுத்து கையில் வச்சுட்டு, பகவானே நான் கேட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கணும், இந்த யூனிவர்ஸ் நான் கேட்குற விஷயங்கள் எல்லாத்தையும் எனக்கு செஞ்சு முடிச்சிடும், போதும், இது வரைக்கும் நான் பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் எனக்கு இப்போ ஒரு முடிவு கிடச்சிருச்சு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன், எனக்கு எல்லாமே நல்லா தான் நடக்குது அப்படின்னு நினச்சி வேண்டிட்டு அந்த தூபக்காலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இரும்பு பானை, இரும்பு பாத்திரமாட்டம் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதுக்குள்ளே வச்சு கூட நீங்கள் எரிக்கலாம். எப்படியோ ஒன்று, ஆனால் இதை நீங்கள் எரிக்கணும். சரிங்களா? இது மேலே அந்த கட்டி கற்பூரத்தை வச்சு அதை அப்படியே வச்சு விட்ருங்க. ஏற்றி வச்சிட்டிங்கன்னா அது அப்படியே நல்லா எரியும். அது எரியும் போது அதை அப்படியே பற்ற வச்ச உடனே அந்த வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தல்ல, மம சக, அந்த வார்த்தையை இது எரியிற வரை அப்படியே சொல்லிகிட்டே இருங்க. உங்களால் அது எரிஞ்சு முடிக்கிற வரை அது கூடவே நிற்க முடியும். அது எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் கூட இருக்கிறது நல்லது. அது எரிஞ்சு முடிகிற வரை அந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருங்க. இது எரியும் போது அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் போது இன்னும் கூடுதல் சக்தி அப்படியே படன்னு அது வெடிக்கும், நல்லா வெடிக்கும். கொஞ்சம் தள்ளி நின்று அந்த வார்த்தையை சொல்லுங்கள். அதை பார்த்துட்டே அந்த வார்த்தையை சொல்லும் போது எதெல்லாம் நடக்கலையோ அத்தனை விஷயமையும் நடக்க வைக்கக்கூடிய சக்தி வந்து அந்த வார்த்தைக்கு இருக்குது. அந்த டைமில் நிலவு முன்னாடி இப்படி செய்கிறது தான் அதோட பவரே. சரிங்களா? அதனால் அந்த வார்த்தையை சொல்லிகிட்டே இருங்க. நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு வெற்றி அப்படிங்கிறது கிடைச்சே தீரும். அது இன்றைக்கி நீங்கள் செய்கிறீங்க, இன்றைக்கி பௌர்ணமி, இன்றைக்கி செஞ்சிட்டிங்கன்னா விடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காதில் கேட்டுரும். அதுவும் நான் சொன்ன மாதிரி இது செய்ய முடியாதவங்க, இந்த முறையாக செய்ய முடியாதவங்க கூட வெறும் அந்த வார்த்தையை மட்டும் கூட நீங்கள் சொல்கிறனால அந்த ஸ்பாட்லேயே ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்கிறாங்க. 1008 முறை எப்படியாவது அந்த வார்த்தையை சொல்லிடுங்க இன்றைக்கி. சரிங்களா? அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு நீங்கள் ஈவினிங் வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அந்த வார்த்தையை இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கலாம். எப்படியாவது சொல்லுங்கள். அந்த ஸ்பாட்லேயே 1008 வரை முடிச்சிட்டிங்கனாலே அப்போவே உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆன்சருங்கிறது தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி இருந்த இடத்துலேருந்து நடக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட்னு இதை கொடுத்துருக்காங்க. அதனால் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பௌர்ணமிக்கும் இதை நீங்கள் செய்யலாம். அந்த பொருளை எரிச்சிருப்பீங்கள்ல, அது நல்லா எரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு கால்படாத இடத்துலையோ இல்லை தண்ணியிலையோ கழுவி விட்டுருங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம். இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பல வகையில் வெற்றிகளை கொடுக்கக்கூடியது. அதனால தான் திருப்பி சொல்கிறேன். சரிங்களா? ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.